சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு நடித்து வரும் வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்ந்த உணவுகளை ராதா தோ வரேங்க. ஏங்க மெதுவா, ஏங்க இவ்வளவு வேகமா வரீங்க? விழுந்துற போறீங்க பாத்து. எடுத்துக்கோங்க. அப்படியே விழுந்தாலும் இப்ப இருக்கிற மனநிலைக்கு எழுந்திருச்சு ஓடிடுவேன். நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். என்னங்க ஆச்சு? சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஒரே ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்ட போதும், அவ்வளவுதான். அடுத்த பிளைட்லயே பறந்துடலாம். சங்கவி இஸ் ஆல் ரைட். அவ தாராளமா டிராவல் பண்ணலாம்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கினா போதும், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னாச்சு ராதா, ஏன் முகம் சுருங்குது? இல்லங்க, என்ன இருந்தாலும் நம்ம ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறப்பவே சங்கடமா இருக்குங்க. எனக்கு தோன்றதெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்ட. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுக்கதா சொல்லிட்டான். சங்கவி திரும்பவும் ஆதின்னு ஆதி புராணம் பாட ஆரம்பிச்சிட்டான். நீயும் இந்த பக்கமா இழுத்து போட்டுட்டு இருந்தான்னு வையா, எல்லாம் கெட்டு போயிடுறாதா. ஐயோ, அதெல்லாம் புரியுதுங்க. மனசுல அப்படி தோணுச்சு, அதான் சொன்னேன். அப்படியெல்லாம் தோணவே கூடாது. நமக்கு சங்கவி நல்லா இருக்கணும். அவளுக்கு ஆதி நினைப்ப வராம இருக்கணும்னா நாம இங்கிருந்து போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல ராதா. எனக்கு என்னவோ யூஎஸ் போனா அங்க இருக்கிற சூழல்ல சங்கவி மெல்ல மெல்ல மாறிடுவாளோன்னு தோணுது ராதா. அப்படி மாறிட்டானா சந்தோஷம் தாங்க. அவ கூட படிச்சவங்க எல்லாம் கல்யாணமாயி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்காங்க. அத நினைக்கிறப்போ நம்ம சங்கவிக்கு அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசை மனசுக்குள்ள இல்லாம இருக்காதுல்ல. இனிமே இந்த ஊரை பத்தி யோசிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டான். எனக்கும் அப்படி தோணாம இல்லங்க. ஆனா கல்யாணம்னு சொன்னாலே என் மனசு பதறுதுங்க. ஒரு அம்மா அப்பாக்கு வாழ்க்கையில 2 விஷயம் நடக்க கூடாது. ஒண்ணு குழந்தைங்க மறையறத பாக்குறது, இன்னொன்னு பிள்ளைங்க கல்யாணம் நின்னு போறத பாக்குறது. சங்கவி கல்யாணத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். பாக்கலாம். அவ்வளவுலாம் குழம்பிக்காத. யூஎஸ் போன எல்லாம் மாறிடும். இல்லங்க, தாமோதர அண்ணன் அரவிந்த் இழந்துட்டு நிக்கிறாரு. யாரு செஞ்ச பாவமோ தெரியல. பாருங்க, அரவிந்த் விழுந்து இறந்த அதே இடத்துல நம்ம சங்கவியும் விழுந்து கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி. வாய மூடுறியா இல்லையா? என்ன பேசுற? அது என்ன, யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலங்கிற? அப்படி யாரும் எந்த பாவமும் செய்யல. அவன் விதி, அவன் போயிட்டான். தாமோதர அண்ணனும் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சிருக்க மாட்டார் தானங்க. பரிகாரம் தானே பண்ண சொன்னேன். நம்ம பொண்ணு நமக்கு முக்கியம் இல்லையா? அந்த பேச்ச விடுன்னு சொன்ன. வா சங்கவி, இப்பதான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. அதுக்கு என்னம்மா, அதான் நானே வந்துட்டேன்ல. ஆமா, என்ன அப்பா காலையிலே டென்ஷனா இருக்காரு? என்ன ஆச்சுப்பா? அது ஒண்ணு இல்லம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா உங்க அம்மா எதுக்கு இப்ப செக்அப் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்றா. நான் நல்லா தானே இருக்கேன், அதனால அப்படி சொல்லிருப்பாங்க. மா, எனக்கும் டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கு. போயிட்டு வந்துடலாம். சரியா? ஐயா, நீங்க வாக்கிங் போயிட்டு வரும்போது தூதுவளை பறிச்சிட்டு வாங்க. எல்லாரும் கஷாயம் போட்டு குடிக்கலாம். என்னம்மா? ஆமாம்மா. பவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உட்காருங்க சீதாமா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. விஷயத்த சொல்லு. உன் முகமே சரியில்லையே. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆதி. இவளை போய் தொட்டியில போட்டுட்டு வா. ஏன் ஜானு கேட்ட கூடாதா? ரகசியமா? ஓவரா பண்ணாத, போய் தொட்டியில படுக்க வச்சுட்டு வா. அவங்க இருந்தா தனியா இருப்பா. பரவாயில்ல, சொல்லு. ஹே பவி, என்ன விஷயம்னு சொல்லு. நீ சொல்லாம இருக்கிறது எங்களுக்கு டென்ஷன் ஏத்துது. ஆதியும் நீங்களும் போய் கீர்த்தியை பார்த்து பேசிட்டு வாங்க. என்னாலலாம் போக முடியாது. நீ வேணா போயிட்டு வா. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னேன். இப்ப என்னடா நான் போயிட்டு வான்னு சொல்றேன், நீ மாட்டே நாடு முடிக்கிற. இப்படி என்ன கார்னர் பண்ணி பேசாத பவி. சீதாமா, நீங்க வேணா போயிட்டு வாங்க. அதெல்லாம் சரியா வராது. நான் அங்கெல்லாம் போகல. வாசுகி தேவையில்லாம ஏதாவது பேசுவா. ஏதாவது பேசணும்னா கீர்த்தி எங்க வர சொல்லலாம். சரியா? வர சொல்லிட்டு அவ கையில எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க? என்னடா சொல்ற? கீர்த்திக்கு பணம் கொடுத்தீங்கல்ல? அது சும்மா ஒரு செலவுக்கு தான் பணம் கொடுத்தேன்.
சும்மா செலவுக்குனா அந்த மனோக்கா அவனுக்கு நான் ஏன் கொடுக்க போறேன்? நீங்க கொடுத்த பணத்தை அவன் தான் கீர்த்தி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். பொண்ணுக்கு பணம் கொடுக்கறது கல்யாணத்துக்கு அப்புறம் தப்புலாம் இல்ல. ஆனா யாருக்கு போகுதுன்னு பார்க்கணும். கீர்த்தி கிட்ட இருந்து வாசல்ல வச்சு அவன் அதை புடுங்கி இருக்கான். டேய், கண்ணாடி இருக்கு. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இங்க வாசல்லயே வெயிட் பண்றியா? நாங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களை வீட்ல விட்டுரு. அதெல்லாம் சரி. பவித்ரா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கூப்பிடுங்க, சரியா? அவங்க என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. புதுசாவா பேச போறாங்க. நம்ம கீர்த்திக்காக தானே வந்திருக்கோம். நமக்கு யாருமே இல்லைன்னு கீர்த்தி நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தானே நானும் சீதாமாவும் வந்திருக்கோம். இத பாரு, வாசுகி ஏதாவது தப்பா பேசினானா நான் உன்னை கூப்பிடுறேன். ஆ? நீயும் வாய. உன்னை பார்த்தா கீர்த்தி சந்தோஷப்படுவா. நான் வரல பவி. எனக்கு அவங்கள பார்த்தாலே கோவமா வருது. கீர்த்தி நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ டிராப் பண்ணிட்டு போனா பரவாயில்ல. ஆனா நீ இங்கே வெயிட் பண்ண போற. இவ்ளோ தூரம் வந்துட்டு நீ வீட்டுக்குள்ள வரலன்னா கீர்த்திக்கு கஷ்டமா இருக்கும்ல. ப்ளீஸ். ஆமாண்டா, நீ வந்தா வாசுகியும் பவித்ராவை எதுவும் சொல்ல மாட்டா. ஆ? நான் வரேன், அதுவும் கீர்த்திக்காக. அத்தை ஏதாவது சொன்னாங்க அப்புறம் அமைதியாருன்னு என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். சரி சரி, நீ முதல்ல வாடா. வா சீதா. உன்னை எதிர்பார்க்கவே இல்ல சீதா. எங்க வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சிருக்கா? வா வா. பவித்ரா, நீயும் சேர்ந்து வந்திருக்கியா? இன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டதான் போகுது. கீர்த்திய பார்க்க வந்திருக்கோம். உங்க வீட்டு பொண்ணு தாராளமா நீங்க பார்க்கலாமே. கீர்த்தி கண்ணே. கீர்த்தி கண்ணே. நேத்து தானே உங்களை பார்க்க வந்தா, அதுக்குள்ள வந்திருக்கீங்க. எங்க வீட்டு பொண்ணு எங்க இஷ்டத்துக்கு பார்க்க வரக்கூடாதா? யாரு சொன்னா? நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். நீங்க தான் வீட்டை விட்டு துரத்தி விடுவீங்க. நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். சீதம்மா, கீர்த்தி வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பவியும் கூட வந்திருக்கா பாரு. வாங்க. பரவாயில்ல, ஆதி வந்திருக்கான். வாண்ணா. நீங்களாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பரவாயில்ல மாமா. கீர்த்தி, இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. இதெல்லாம் எதுக்கு சீதாம்மா? நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பொண்ணு நீ? உனக்காக சீதாவும் பவித்ராவும் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்க அண்ணன் வேற வந்திருக்கான். நீ வாங்கலன்னா உங்க மனசு கஷ்டப்படல. வாங்கிக்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். இல்ல சித்தப்பா, நாங்க வரும்போது டீ சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். என்னையா நீ? நம்ம தண்ணி கலந்த பால்ல டீ போடுவோம். அவங்க பசுமாட்டுல இருந்து கறந்த பால்ல டீ போட்டு குடிக்கிறவங்க. நம்ம வீட்ல எல்லாம் குடிப்பாங்களா சொல்லு? ஹலோ, நீங்க பசுமாட்டிலே பாலை கறந்து டீ போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். நாங்க கீர்த்தியை பார்க்க வந்தோம், பார்த்துட்டு கிளம்பிடுறோம். அது இல்லப்பா, உங்க அவசரம் புரியாம இந்த மரமண்ட உளறிட்டு இருக்கல, அதுக்காக தான் சொன்னேன். கீர்த்தி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசு சீதா. அவ சின்ன பிள்ளை, அவகிட்ட போய் நீ பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? கீர்த்தி கிட்ட ஒன்னும் பெர்மிஷன் கேட்கலங்க, பேசணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க சீதாம்மா. கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? அட என்ன சீதா நீ? நான் என்ன வேத்தாளா? கீர்த்தி கூட தனியா பேசுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்படி பேசுறதா இருந்தா நீ போன்லயே பேசிருக்கலாம்ல. இல்ல, அவகிட்ட பேசணும்னு தான் வந்தோம். கீர்த்தி, பவி உட்காரு. பவி மாப்ள உட்கார்றா. இல்ல பரவாயில்ல சித்தப்பா. ஏன் தனியா பேசணும்னு சொன்னீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா ஒவ்வொரு முறையும் அந்த பொண்ணை பார்க்க வர அவளோட பெத்தவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா? ஒன்னு, உன் மாமியார் மாமனார் நல்லா பாத்துக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கியான்னு கேட்பாங்க. ஆனா
என்னால அப்படி கேட்க முடியல. எனக்கு உன்னோட நிலைமை என்னங்கிறது நல்லாவே புரியும். சீதாமா, எல்லாரும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு முகம் இருக்கு கீர்த்தி. அந்த முகத்துல உண்மையான சிரிப்பு இருக்கும். இந்த மாதிரி எதையோ மறைக்கிற பொய் சிரிப்பு இருக்காது. நீ வரேன்னு சங்கவி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சும்மா ஒரு பேச்சுக்கு அவ கேக்குறதுக்கு நீ தலையசைச்சு வை, அது போதும் ப்ளீஸ். டாக்டர், நீங்களாவது சொல்லுங்களேன். இப்ப ஆதி வரலன்னு சொன்னா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. இப்ப பயந்து என்னமா பிரயோஜனம்? சங்கவி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியில நீங்க யோசிச்சிருக்கணும். உங்க வீட்டுக்காரருக்கு நான் என்ன பண்ணேன்? அவர் ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு இப்படி யோசிக்கிறாரு? அவ்வளவு தூரம் நான் சங்கவியோட நிலைமையை உங்ககிட்ட எடுத்து சொன்னதுக்கு பிறகும் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்கன்னா நான் சொன்னது நீங்க காது கொடுத்து கேட்கலன்னு தானே அர்த்தம். அவரை விடுங்க டாக்டர். என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆதி கிட்ட கொஞ்சம் பேசுங்க, நிலைமையை எடுத்து சொல்லுங்களேன். ஐ எம் ரியலி வெரி சாரிமா. சங்கவியை நார்மல் ஆக்கிறதுக்கு ஆதியை ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை வர வச்சேன். ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை பத்திலாம் என்னால யார்கிட்டயுமே பேச முடியாது. என்ன சங்கவியால ஆதியும் சரி பவித்ராவும் சரி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுல முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான். நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பவித்ரா, சங்கவி உனக்கு செஞ்ச கொடுமைக்கு நீ அவளுக்கு எந்த உதவியும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது தப்புதான். ஆனா உன்கிட்ட கெஞ்சறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. சங்கவிக்காக இல்லைனாலும் எனக்காக ஆதிக்கிட்ட பேசு பவித்ரா. என் பொண்ணு எனக்கு நல்லபடியா கிடைக்கணும். கொஞ்சம் மனசு வை பவித்ரா. சீதா, தாமோதரா, எனக்கு வேற வழி தெரியலடா. ஆமாண்டா, ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிடலாம். சங்கவி பழசெல்லாம் மறந்துடுவா. அப்படியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு தான் ஐடியா பண்ண. அத பத்தி சங்கவி கிட்ட சொல்றப்ப ஆதி வருவானான்னு அவ கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியலடா. எதையும் யோசிக்காம அவன் வருவான்னு சொல்லிட்டான்டா. தாமோதரா, எனக்கு அந்த நேரத்துல சங்கவிய சம்மதிக்க வைக்கிறத தவிர அவர் யோசிக்க முடியலடா. எப்படிடா அவன் எப்படி வருவான்? வந்தா அது சரியா இருக்குமா? வளர்ந்துகிட்டே இல்ல போகும். நீ யோசிச்சிருக்கணும்டா. யோசிக்கலடா, சொல்லிட்ட. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆதியான வரலாம் சொல்லல. அவன் வரவும் வேணாம். வரேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லத்தான் சொல்றேன். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், அத நீயே அவன்கிட்ட சொல்லு. இல்லடா, நான் சொன்னா அவன் கேட்பானான்னு தெரியாது. நீ சொன்னா கண்டிப்பா கேட்பான். சங்கவிக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி எதையும் சொல்ல வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காருடா. எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செஞ்சிடறா. அப்புறம் உங்க கண்ணிலே பட மாட்டோம்டா. என்னடா பேச்சு பேசுற? கண்ணுல பட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் நம்ம உறவு இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ டேய், அத விடுறா. நீ அதுகிட்ட போய் பேசுற ப்ளீஸ். தப்பா நினைக்காதடா. இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சங்கவியால நேரடியா பாதிக்கப்பட்டவ பவித்ரா தான். நீ சொல்றேன்னு நான் ஆதிக்கிட்ட பேச பவித்ரா சங்கடப்பட்டுட்டானா அது நல்லா இருக்காது. எந்த வகையிலையும் பவித்ரா மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் கவனமா இருக்கேன். அதனால அவ என்ன சொல்றாளோ அதுதான் ஏன் முடிவு. சரிடா, சரி, அவளே முடிவு எடுக்கட்டும். ஆனா அவகிட்ட எனக்காக கொஞ்சம் பேசுடா. டேய், என் பொண்ணு வாழணும்டா. அது உன் கையில தான் இருக்கு. நீ கொஞ்சம் பவித்ரா கிட்ட பேசுடா. நீ சொன்ன அவ கேப்பா. ப்ளீஸ் டேய், ப்ளீஸ்டா. பவித்ரா கிட்ட பேசுடா. மனசே சரியில்லை பவி. நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? செய்யாம இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா என்னன்னு மட்டும் பாரு. எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு பவி.
நீ அமைதியா இரு, பாத்துக்கலாம். சங்கவி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. என் பொண்ணு கேட்டா அப்புறமா ஃபாரின் வரேன்னு ஏதாவது சொல்லி சமாளின்னு ராஜசேகர் சொல்றாரு. இப்படி பொய்க்கு மேல பொய்யை அடிக்கிட்டே போனா அது எங்க போய் முடியும்? ரெண்டு பொய் சேர்ந்து அவ மனசுல ஒரு நம்பிக்கை தராது. சாரி ஆதி, இந்த விஷயத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு எனக்கு புரியல. என்ன நடக்குது ஆதி? இப்படி நடந்துக்கிறா? இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? வெளிப்படையா எதுவும் தெரியல. ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஆனா இந்த அளவுக்கு நடந்துப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. டேய், நீதான் அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்தியேடா? சீதாமா எப்பவும் போலதான் என்கிட்ட அவன் நடந்துக்கிறான். அதனால எந்த டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. அப்படியே பழைய சங்கவியா வந்து நிக்கிறா. அவ இப்ப இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்பட முடியல, சங்கடமா தான் இருக்கு. வெகுளித்தனமா அவ பேசுறத பார்த்தா உண்மையிலேயே பாவமா இருக்கு. அதுக்காக அவ செஞ்சதெல்லாம் மறந்துட முடியுமா என்ன? மறக்கிற மாதிரியா செஞ்சா? மனசுல இருந்து ஒருத்தவங்க என்ன தப்பு செஞ்சாங்கங்கறத மறந்துட்டோன்னு வெயி, அவங்கள நம்ம மன்னிச்சிட்டோன்னு அர்த்தம். அவ பண்ணதை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால மறக்கவே முடியாது. நீ ஒண்ணு பண்ணு ஆதி, அவளுக்கு புரியுற மாதிரி நீ எடுத்து சொல்லு. குழந்தையை காட்டுறதுக்கு நீங்க யோசிச்ச போவோம், மோதிரம் வேணான்னு பவி சொன்ன போவோம். அப்ப மெச்சூர்டா எடுத்துக்கிட்டா பாருங்கன்னு. அதுதான் நம்ம பழைய சங்கவியோட கேரக்டர். ஏண்டா இன்னும் அவளை நம்புற? நம்மள அவ எவ்வளவு நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கா. சீதாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ இப்ப இருக்கிற நிலைமையே வேற. ஓ, அப்போ பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு அவனை கிளம்ப சொல்றியா? வரேன்னு மட்டும் இப்போதைக்கு சொல்லாதே. அதத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் பவி. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? உங்களால முடியலன்னா அமைதியா இருங்க. பாருங்கண்ணா, இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன பேசுறாங்கன்னு. நான் ராஜசேகர் அண்ணாவை சங்கவியை கூட்டிட்டு போக சொல்றேன். சீதம்மா, தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. சங்கவி மேல நம்ம எல்லாருக்குமே கோவம் இருக்கு. அது நியாயமான கோவம் தான். அந்த அளவுக்கு அவ நமக்கு செஞ்சிருக்கா. ஆனா இப்ப வந்து நிக்கிறது அந்த சங்கவி இல்ல. சில வருஷங்களுக்கு முன்னாடி கள்ளகபடம் இல்லாம ஏன் மேலயும் ஆதி மேலயும் பாசம் வச்சிருந்தாளே அந்த சங்கவி. இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு ஆதி மறுபடியும் கஷ்டப்படணும்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இங்க பாருங்க சீதம்மா, இப்ப அவ இருக்கிற நிலைமையில நாம அவளுக்கு தண்டனை கொடுத்தோம்னா என்ன நடந்துரும் யோசிச்சு பாருங்க. தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒதுங்கிடுவோம், அவ்வளவுதான். இல்ல சீதம்மா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. மாமா ராஜசேகர் சார் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. அன்புங்கிறது எதிர்பாராம கொடுக்கறதும் உண்மையை எடுத்துக்கிறதும் தான். மனிதாபிமான அடிப்படையில் இல்லைனா கூட நன்றி கடனை நாம் இதை செஞ்சுதான் ஆகணும். சங்கவி முழுசா குணமாகணும். அதுக்கு நம்மளால ஆன உதவிய நாம செய்யணும். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா ஊ மேல தானே கோவமா இருப்பா? அப்படி ஏன் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு கட்டத்துல மாறுவாங்க சீதாமா, அவளும் மாறுவா. நினைவுகள் தான் திரும்ப திரும்ப வறுமை ஒழிய வன்மமும் பகையும் வராதுன்னு நினைக்கிறேன். அதே ஃபாரினுக்கு இப்போதைக்கு அவ கூட வரேன்னு சொல்லிடு, மத்தத அப்புறம் யோசிப்போம். மாமா, இதானே சரியா வரும்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேம்மா. ஆனா நீ எனக்கு முன்னாடி முந்திக்கிட்ட. உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அதே இதைத்தான் செய்யணும், என்னால ஆர்டர் போட முடியல. ஆனா சங்கவியை யோசிச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. அதை விட என் நண்பன் ராஜசேகர், அவன் நிலைமையை என்னால தாங்கிக்க முடியல. பாவம், பொண்ணு வாழ்க்கைன்னு என் கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஒரு பொய் தானே, அதுல என்ன ஆயிட போகுது? நானும் வரேன்னு சொன்ன போதும் இல்ல. முடிஞ்சா அப்பாவுக்காக இது மட்டும் சொல்லுடா. பவித்ராவும் சொல்றா இல்ல, மத்தபடி நீ ஏன் யோசிக்கணும்? இந்த ஒண்ண மட்டும் சொல்லிடுறா. அப்பா, ஏன்பா இப்படிலாம் சொல்றீங்க? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும்னு. சங்கவி இப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறதுக்கும் என் மனசாட்சி இடம் கொடுக்கல. பவி,
மனசுல இருக்கிற வெறுப்பு ஜெயிக்குதா இல்ல மனசாட்சி ஜெயிக்குதான்னு நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒரு நிமிஷம் வரும். அந்த ஒரு நிமிஷத்தை நாம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம். ஆதி, புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க சீதாம்மா. இல்ல பவி, அண்ணன் சொன்ன மாதிரி நீ சரியாதான் முடிவெடுப்ப. அதுலயும் கஷ்டமோ நஷ்டமோ நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா முடிவெடுக்கிறீங்க பாருங்க. உண்மையாவே இதை பாக்குறதுக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அப்புறம் ஏன் வரேன்னு சொன்ன? சபையில எல்லாருக்கும் முன்னாடி வரலன்னு சொல்லிட வேண்டியதுதானே? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உன் தலையத்தான் போட்டு உருட்டுவாங்க. இல்ல தாத்தா, யோசிச்சுதான் இப்படி சொல்லியிருக்கான், வேற வழி இல்ல. யோசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்திருக்க முடியும்? இல்ல தாத்தா, நாங்க 2 பேரும் இத பத்தி பேசிதான் இந்த முடிவுக்கே வந்தோம். என்னத்த பேசி முடிவெடுத்தீங்களா போங்க. ஆள் ஆளுக்கு நீங்க ஒரு ரூமுக்குள்ள போய் கூடி கூடி பேசிக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத வேலையோன்னு தோணுதுப்பா. மரகத சொல்றது சரிதான். இதுல எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு கையை விரிச்சிருக்கணும். பெத்தவங்களுக்கு அவங்க புள்ளைய வளர்க்கறதுக்கு தெரியாதா? தெரியாம தானே தாத்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்க முன்னாடி அவர் வந்து நிக்கணும்னு ஆசைப்படுற ஆளா அவரு? அவரே வெக்கத்தை விட்டு வந்திருக்காருன்னா வேற வழி இல்லைன்னு தானே அர்த்தம். எங்களுக்கு தெரியலம்மா, மனசுல பட்டதை சொல்றோம். எங்களுக்கு உன் அளவுக்கு பெரிய மனசெல்லாம் இல்ல. எங்க பேத்தி எங்க பேரன்னு சுயநலம் மட்டும்தான் இருக்கு. விடுங்க பாட்டி, எதையும் எதிர்பார்த்தா சேரும். மேல இருக்கிறவன் பார்த்துட்டு தானே இருக்கான். அன்னைக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில டாக்டர் நமக்கு உதவி செய்யலையா? அதே மாதிரிதான் எல்லாத்தையும் விட அவ எங்க ஃப்ரெண்டு, அது போதாதா? வாவ், உண்மையிலே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் என்னுடைய பேஷண்ட்டுடைய ஹெல்த் நல்லபடியா இருக்கணுமேங்கிற கன்சர்னால தான் இங்க வந்தேன். உங்ககிட்ட எல்லாம் பேசினா நீங்க நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக கன்சிடர் பண்ணுவீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் பேசினேன். அதுக்காக நீங்க இதைத்தான் செய்யணும், நான் சொல்றபடிதான் பேசணும் அப்படின்லாம் சொல்லி உங்க யாரையும் கம்பல் பண்றதுக்காக நான் இங்க வரல. சங்கவி இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அவகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க அப்படின்னு சொல்லதான் வந்தேன். ஆனா நீங்க இந்த சிச்சுவேஷனை எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அரவிந்த் தம்பி, ஒருவேளை ஆதி இதுல வரமாட்டேன்னு சொல்லிட்டா? ஆதி வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான்னா அதோடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஏன்னா பிசிக்கலா ஒருத்தங்களுக்கு ஏற்படுற டேமேஜஸ்னால வர சேஞ்சஸை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு. இம்பாக்ட் ரொம்ப சிவியரா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அம்மா, அவங்க ஃபாரின் போறதை நான் என்கரேஜ் பண்றதுக்கு காரணமே இதுதானே. எவ்வளவு தாமதமா சங்கவிக்கு உண்மைகள்லாம் தெரிய வருதோ அவ்வளவு நல்லது. பாதிப்புகள் கம்மியாகும். இங்கிலீஷ்ல வந்து இத அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. சங்கவியுடைய பார்வையில ஆதி இல்லாம இருந்தாலே பாதிப்புகள் பாதியா குறையும்னு நான் நம்புறேன். அதை விட்டுட்டு இப்போ உடனடியா யார் மூலமாவது திடீர்னு தடாலடியா தெரிஞ்சதுன்னு வைங்க, அவளுடைய ஹெல்த் என்ன ஆகும் ஏதாகும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அரவிந்த், இன்னைக்கு ஒரு சங்கவியை பார்த்தோமே, அவதான் எங்க ஒரிஜினல் சங்கவி. எப்படி பாசமா இருக்கான்னு பாத்தியாப்பா? சூழல் அவளை ரொம்ப மோசமா மாத்திருச்சு. பவித்ராவோட டெலிவரி நேரத்துல அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு பாசமான பொண்ணு அவ்வளோ கொடுமைக்காரியா எப்படி மாறினானே தெரியல. விடுங்க மாமா, இப்ப அதெல்லாம் எதுக்கு? அவ நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். யூ ஆர் ரியலி கிரேட் பவித்ரா. இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படியோ உங்க எல்லாருடைய கோஆபரேஷனால சங்கவி சீக்கிரமே சகஜ நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்னாச்சு? சங்கவி முதல்ல குணமாகணும். அப்படியே முழுசா குணமானாலும் ஆதி அவளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இல்ல.
அவன் அவளுக்கு கிடைக்கவே மாட்டாங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சா அது அவளுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்னு யோசிச்சேன். வாப்பா வா. அண்ணே வாங்க வாங்க வாங்க. ஆண்டி அண்ணே உட்காருங்க அண்ணே. சங்கவி கண்ணு எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க? என்னத்த சொல்ல, ஏதோ இருக்கும். கடல் மாதிரி இருக்க விட்டு யாரெல்லாமோ அனுபவிக்கிறாங்க. நாங்க இங்க வந்து கிடக்குறோம். எல்லாம் எங்க நேரம். வருத்தப்படாதீங்க ஆண்டி. சங்கவி, ஹே கீர்த்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சங்கவி. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல? உன்னை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் எப்பவோ சரியாயிடுச்சு. சரி, இதை எடுத்து வை. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் முத பாக்குறேன்ல, அதான். உனக்கு எனக்கும் நடுவுல என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நான் யார் உனக்கு? வாங்க 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 வாங்க. மாடியில துணி காய போட்டுக்கிட்டு இருந்த, கார் வந்ததை பார்த்த உடனே வந்துட்டேன். வாங்கன்னு கூப்பிட்டதோட விட்டுருக்கலாம். இப்ப யாராவது கேட்டாங்களா உன்ன இதெல்லாம்? இல்ல, வந்தவங்க ஆளை காணோம்னு நினைச்சிட கூடாதுல்ல. அதான் பாத்துட்டாங்கல்ல. என்ன சாப்பிடுறீங்க சார்? இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம். அங்கிள், மனோக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க போல. தாமோதரன் அங்கிள் கிட்ட சொல்லியிருந்தா அங்கேயே இருக்க சொல்லிருப்பாரு. என்ன மனோ, புது ஹேர் ஸ்டைலா? கீர்த்தி மாத்திட்டாலா என்ன? ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? இன்னைக்கு லீவா என்ன? சங்கவி, கீர்த்தியை பார்த்துச்சுலமா, கிளம்பலாமா? பா, வந்த 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுத்துறீங்க? வராதவங்க வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. கீர்த்தி, பால் இல்லல்ல? சங்கவி கண்ணு, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, ஃப்ரிட்ஜ் கூட ரிப்பேர்ல இருக்குமா? ஐயோ வேண்டாம் ஆண்டி. என்ன மனோ, இது கூட சரி பண்ண மாட்டியா? அவனே பாவம் கண்ணு. அவனை எங்க வேலைக்கு போறேன்னு நீ கேட்டல, அவன் ஏதாவது பதில் சொன்னானா? இல்லல்ல. அத ஏன்னு நீயே யோசிச்சியா? உங்க கம்பெனில தான் அவனுக்கு பெரிய வேலை போட்டு கொடுத்த, அதையே நீ மறந்துட்டியா? நீ நல்லா இருக்கப்போ மனோவுக்கு நல்ல வேலை போட்டு கொடுத்தியா? அப்புறம் உனக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்களா? அதோட மனோ வேலையும் போயிடுச்சு. இப்ப வீட்டுக்குள்ளேயே தான் இவன் அடைஞ்சு கிடக்குறான் கண்ணு. என்னப்பா இது? நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கும் மனோக்கு வேலை போனதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னப்பா நடக்குது? அது வந்து ஏதோ குழப்பமா, அதான். என்னப்பா, என்ன கேட்டாலும் அது வந்து இது வந்துன்னு சொல்றீங்க. ஆதி கிட்ட சொல்லி மனோக்கு உடனே வேலையை ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அவன் தான் குடும்பம் ஆயிட்டான்ல, அவன் தானே குடும்பத்தை பாத்துக்கணும். ஆதி கிட்ட என்ன கண்ணு சொல்லிக்கிட்டு? நீ தான் ஸ்ட்ராங்கா பேசணும். ஆண்டி, டோன்ட் வரி. மனோனா ஆதி கொஞ்சம் யோசிக்க தான் செய்வான், எனக்கு புரியுது. அத பேசிக்கலாம். நான் சொன்னா ஆதி தட்ட மாட்டான். அவனு சொல்லி குத்தம் இல்ல கண்ணு, எல்லாம் அவ பண்ற வேலை. அவளா? ஆமா கண்ணு, பவித்ரா சொல்றதுதான் அவனுக்கு வேத வாக்கா இருக்கு. யார் சொல்றதையும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறானே. அவ என்ன சொல்றாளோ அப்படியே அதை கேட்டு அவன் ஆடுறான். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல கண்ணு, ஆதியும் பவித்ராவும் அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க இல்லையா, அத சொன்னேன். ஆமா, கரெக்ட். நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஆதி கிட்ட சொல்றதை விட பவி கிட்ட சொன்னாதான் ஆதி கிட்ட வேலை நடக்கும். ஆனா இனிமே எல்லாமே மாறிடும். என்கிட்ட வந்து பவி சொன்னா நான் ஆதி கிட்ட சொல்வேன், அவன் அதை செஞ்சிருவான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன கட்டிக்கிறியான்னு நான் நேராவே ஆதி கிட்ட கேட்டுட்டேன்.
நான் அப்படி கேட்டப்போலாம் பதிலே சொல்லாம இருந்துட்டு கடைசியில சங்கவிய கட்டிக்கன்னு பவித்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனே சம்மதிச்சான். அப்படிப்பட்ட ஆள் அவன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல மனோ. ஆதி பவி 2 பேர்கிட்டயும் பேசி நான் என்னன்னு சார்ட் அவுட் பண்ணிடுறேன். இந்த வாரம் லீவ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேவா? ஆனா பவி ரொம்ப பாவம். யாரும் இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கல. சந்தோஷமா ஃபேமிலி லைஃப் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணா. அரவிந்த்க்கு திடீர்னு இப்படி ஆகும்னு யாரும் நினைச்சே பார்க்கல. அரவிந்த் இல்லாம பவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா.